சங்கீதா அம்மா விஜய் சாரா டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு உண்மையிலே நாங்கள்லாம் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அம்மா கிட்ட எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறதே வராது. மோஸ்ட்லி அவங்க வந்து கோபமே படமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோபப்பட தெரியுமா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதிகபட்சம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. வழக்கத்தை விட ரொம்பவும் அமைதியாக இருப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கோவத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியுமே தவிர, அவங்க கோவப்பட்டு பேசுறது, கத்துறது அப்படிங்கிற விஷயங்களே அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து வெளிவர சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு பூவை விட வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சனுக்கு, அதாவது அவங்களுக்கு கோவப்பட தெரியாது. அ எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அத ரொம்பவும் மோசமான வகையில வெளிப்படுத்த தெரியாது. அப்படி ஒரு பர்சனுக்கு நடந்திருக்கிற விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வீட்ல வந்து நாங்க ஒரு 20 பேருக்கு மேல வேலை பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாரையுமே ஒண்ணு போல அவங்க வந்து நடத்துவாங்க. அது ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட எல்லாருக்குமே புடிச்ச விஷயம். அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட மனைவி, எவ்வளோ பெரிய வசதியான அவங்க. ஆனா எங்க கூட அவ்வளோ சகஜமா அவங்க அந்த கனிவா வாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குடுத்து பேசுற சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, எங்களுக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இங்க இங்க வந்து இங்கேயே வேலை செஞ்சுட்டு செத்தா கூட எங்களுக்கெல்லாம் நிம்மதி. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சங்கீதா அம்மா பண்ண விஷயங்கள ஒவ்வொன்னையும் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா, அவங்க செய்ற எந்த விஷயங்களும் வெளில வராது. ஐயா செய்ற விஷயங்கள் பலவும் தெரியும். ஆனா, சங்கீதா அம்மா பண்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய வீட்டு தோட்டக்காரர் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி ரொம்ப கண்ணீர் மல்க ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இணையதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த விஷயத்த நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அ தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம ரைஸ் ஆஃப் சொல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மற்ற இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சங்கீதா அம்மா விஜய் சார் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறமேலு நாங்கள்லாம் நினச்ச ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அம்மா இங்கே தங்க மாட்டாங்களா இந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க இதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 வருடங்களா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு வந்து அந்த நியூஸை பார்த்த அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஆனால் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 வருடங்களா இவங்க பிரிஞ்சிருக்கிற விஷயமே கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண் இந்த விஷயத்த வந்து அ எந்த அளவுக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெண் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கான ஒரு அழகான விஷயம். அ எ எங்களுக்கெல்லாம் சங்கீதா அம்மா வந்து பண்ணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ, இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவு அப்படின்னா, அந்த விஷயத்த நாம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அவங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டா கூட கண்ண மூடிக்கிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம இவ்ளோ பெரிய பணக்கார வீட்ல கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அந்த கெஸ்ட்ட இருக்கும்போது நம்மள வந்து ரொம்பவும் மோசமா நடத்துவாங்க. ஆனா மனுஷங்களா நடத்துற வீடு அது. நீயும் மனுஷன், நானும் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துற வீடு அது. அதிகபட்சம் சங்கீதாம்மா பேச மாட்டாங்க. ஆனா அவங்க பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பூ மாரி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க பேசுற சவுண்டே அதிகபட்சம் யாருக்கும் கேட்காது. அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா வீட்ல பேசுவாங்க. அதிகமா அவங்களுக்கு புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றது தான் அவங்களுக்கு புடிச்ச விஷயமே. காலையில குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஈவினிங் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்த உடனே அவங்கள கவனிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு புடிச்ச விஷயம் அது மட்டும் தான். அதிகபட்சம் அவங்க வந்து வெளிநாடு போவாங்க. ஆனாலும் அப்ப குழந்தைங்கள கூட்டிட்டே போயிடுவாங்க. அந்த டைம்லலாம் அவங்க வந்து பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ம்
குழந்தைங்க, குழந்தைங்க, குழந்தைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே குழந்தைங்க மட்டும்தான். ஒருவேளை கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசத்துலருந்து 6 மாசம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டா கூட, அந்த குழந்தைகள கவனிக்கிறதுல அவ்ளோ தன்னுடைய அந்த எஃபோர்ட்ட வந்து போடுவாங்க. ஏன்னா, இப்போ மத்த பணக்கார வீட்லலாம் என்ன ஏதோ பெரிய பெரிய இடத்துக்குலாம் வந்து போயிடுவாங்க. வெளியில போயிடுவாங்க. குழந்தைங்கள கவனிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. நான் அந்த வீட்ல 20 வருஷமா வேலை செய்றேன். குழந்தைங்கள கவனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அப்படிங்கிறது கிடையாது. சங்கீதா அம்மா தான் 2 குழந்தைங்களையுமே கவனிச்சுட்டு வராங்க. பொண்ணுங்க படிக்கணும், இல்ல பசங்க படிக்கணும் அப்படின்னா, அந்த படிப்புக்காக வந்து அம்மா வந்து கொஞ்ச நாள் வெளிநாட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு இங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய அளவுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சது. ஆனா இது மூலமா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே இந்த ஐயாவும், அம்மாவும் வேணா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி எடுத்துப்பாங்களா? அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா 2 பேருக்குமே சண்டை போடவே தெரியாது. விஜய் சாரும் ரொம்ப அமைதி. சங்கீதா அம்மா அத விட அமைதி. அவங்களால வந்து சத்தமா ஒரு வார்த்தை கூட பேசி சண்டை போட்டுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா வீடே அமைதியா இருக்கும். அவங்க வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். கெஸ்ட் வந்தா பேசிட்டு இருப்பாங்களே தவிர, வீட்ல வந்து சத்தம் அப்படிங்கிறதே வராது. ஐயாவும் அதிகமா பேச மாட்டாரு. அம்மா அதுக்கு விட அதிகமா பேசவே மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு புடிச்ச விஷயம் வந்து அதிகமா வந்து புக்ஸ் படிப்பாங்க. இன்னொன்னு வந்து அவங்களுடைய குழந்தைங்க கூட அதிகபட்சமான நேரத்த செலவிடுவாங்க. இந்த 2 விஷயம் தான் அவங்களுக்கு புடிச்சது. ஆனா, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் அவங்க கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இன்னைக்கு வந்து காசுக்காகவோ, இல்ல நெறைய விஷயங்களுக்காகவோ அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள பேசுறாங்க. ஆனா, இதெல்லாம் கேள்விப்படும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஏன்னா, இந்த பணம், இந்த பதவி, இந்த மரியாதை எல்லாம் தாண்டி அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவியா சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, ஒரு சில நாள் வந்து ஐயாக்கு வந்து நான்வெஜ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா, அம்மா வந்து வெஜிடேரியன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவா நாள்லாம் வந்து அவங்க என்ன குடுக்குறாங்களோ அத சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. ஆனா, அவரு வந்து வேற எதுவும் கேட்க மாட்டாரு. "இன்னைக்கு ஏன் நான்வெஜ் இல்லையா?" அப்படி இப்படி எதுவுமே கேட்க மாட்டாரு. அம்மா சமையல் கட்டுல என்ன ஆர்டர் போடுறாங்களோ அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஒரு செடி, பூ அப்படின்னு சொல்லிட்டு அத அழகா மெயின்டெயின் பண்றத அவங்களுடைய ஹாபியா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பூவ விட வந்து ரொம்ப ஒரு அ மெல்லியான வாய்ஸு அவங்களுது. அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு அமைதியான ஒரு பெர்சனுக்கு இப்படி ஒரு மோசமானது வந்து கண்டிப்பா அந்த கடவுள் வந்து நடக்க விட மாட்டாங்க. இந்த பிரச்சனை சீக்கிரமா இல்லாம போயிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மொத்தமா அந்த வீட்ல இருக்கிறவங்களுடைய எல்லா வேண்டுதலுமே. ஏன்னா, அந்த வீட்ல வந்து நான் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட வேலை செய்றவங்க எல்லாருமே குறைஞ்சது 10 வருஷத்துக்கு குறைவா இல்லாம எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த வீட்ல இருக்கிறவங்கள அவ்வளோ சூப்பரா நடத்துவாங்க. ஐயா கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சது அந்த வீட்ல 20 வருஷம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அதிகமா தான் வேலை பண்ணியிருப்பாங்களே, அதுக்குள்ள இருக்கிற நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தடவ அந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களா வந்துட்டா யாருமே அங்கேருந்து போக மாட்டாங்க மேக்ஸிமம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நம்ம வீட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம தைரியமா போய் சொல்லலாம். அவங்க கிட்ட நம்ம பொய் சொல்லி ஏமாத்தணும்னு எந்த அவசியமே கிடையாது. நமக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா, "எனக்கு இந்த மாரி லீவ் வேணும் சார். எங்க வீட்ல பிரச்சனை. என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்ல." அப்படின்னா, அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அவ்வளோ வந்து ஒரு மனிதநேயம் மிக்கவங்க அப்படின்னே சொல்லலாம்.